இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் புது விஷயங்கள் சொல்லதுக்காக இருக்கேன். வெளியே முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாருமே நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே வந்து என்கிட்ட படிக்கக்கூடிய சிஷ்யமார்கள். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு முழுக்க முழுக்க கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் சொல்லதுக்காண்டி நீங்கள் உங்கள் கட்டாய பேரில் நான் சொல்லதுக்காண்டி வரேன். அது என்னுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரிய தான் செய்யும். நான் ஏற்கனவே பல வீடியோவில் பேசியிருக்கேன். உங்களுக்கு தனியாட்டு கிளாஸ் எடுத்து எல்லாத்துக்கும் தெரிய தான் செய்யும். அதனால் இப்போ எடுக்க போகிறது புது 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 இதாட்டம் உங்களுக்கு உண்மையான விஷயங்களை, அது என்ன வர்மங்கள்லாம் என்னென்ன கணக்கில் இருக்குது, நரம்புகள் என்னென்ன கணக்கில் இருக்குது, அதனால் என்னென்ன நோய்கள் உற்பத்தி ஆகும், வர்மத்தினால் என்ன நோய்கள் உற்பத்தி ஆகும், நரம்புனால் என்ன உற்பத்தி ஆகும், இது அவ்வளோவே நான் சொல்லுவதாக இருக்க போகிறேன். நீங்கள் எழுதிக்கிடுங்க, எழுதி கிளியராக படித்து பாடம் ஆகிக்கிடுங்க. அடுத்த ட்ரிப்பு நாங்கள் கேட்கும்போதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதை கணக்கு பண்ணி வச்சுருங்க. சரியா? என்னப்பா கேட்க போகிறா நீங்கள என்னது என்ன உனக்கு சந்தேகம்? 12 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் சார். வர்ம நரம்பை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ பேசியிருக்கோம். அப்போவுமே உங்கள் கிளாஸ்லேயே ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? 4 வருஷம் இருக்குமா? 5 வருஷம் இருக்கும். 4-5 வருஷம் இருக்கும். அப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், நரம்பை பற்றி சொல்லியிருக்கேன். பிறப்பு மனுஷன் பிறந்ததுலேருந்தே வரக்கூடியது உற்பத்தியில் இந்த கரு பிடிக்கிறதுலேருந்தே நரம்பு தான். பிடிக்கிறதே நரம்பு தான் பிடிக்கும். அந்த நரம்பு எப்படின்னா 4 நரம்பு தான். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். 4 வரை இல்லைன்னா வேலைக்கு இல்லை நீ. ஏன்னா சிவம் பிரம்ம விஷ்ணு அம்மையும் கூட இல்லைன்னா வேலைக்கு இல்லை. அந்த 4 பேர் தான் 4 நரம்பாட்டம் வருவாங்க. அந்த நரம்பு தான் முதல்ல உற்பத்தியிலேருந்து வரக்கூடியது. அந்த நரம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நரம்புகள் பேர்களை. என்ன ஒரு டெப்பு உங்களுக்கு வேறுடைய விளக்கங்கள் கூடிய சொல்கிறேன். ஏன்னா அதிலேருந்து ஒட்டி வரக்கூடியதுனால அது முதல்ல வரக்கூடிய நரம்பு 4 நரம்புக்கு பேர் என்னென்னா, பொடிய சிறு தசை நரம்புகள், கொடிய சிறு ஆரை நரம்புகள், பெருநரம்பு, உயிர் நரம்பு. இதுக்குள்ளே 72,000 நரம்பு இதுக்குள்ளே அடங்கி போகும். இதோட ஒட்டி சேர்ந்து நிற்கிறது எலும்பு, தசைகள், தசைகள், இரத்தம், கொழுப்பு, மஞ்சள், நாணகோளம், இது அனைத்துமே அதுக்குள்ளே சேர்ந்து நிற்கும். இந்த அவ்வளோ சேர்ந்து நின்றுக்கிட்டு அது பிறகு அந்த நோய் என்னன்னு 10 பாருங்க. அந்த 4 பிறந்ததுலேருந்தே இந்த 4 நரம்பில் உள்ள நோய் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது உங்களுக்கு இதுவரை நான் சொல்லவும் இல்லை, கிளாஸ் எடுக்கலை. எடுத்திருக்கேன். எங்கே எடுத்திருக்கேன்னா ஒரு பாளையங்கோட்டை காலேஜில் எடுத்திருக்கேன். சித்தா எம்பி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை, நீங்கள் வரலை. அங்கே சொல்லியிருக்கேன் ஒரு கிளாஸில் இந்த இதை சொல்லியிருக்கேன். அதை எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த 4 நரம்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். தாய் தகப்பனுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய கொடிய நோய் 4 வகை. அது சுரோனியத்திலேருந்து வரக்கூடிய கொடிய நோய் 4. அந்த 4 நரம்புலேருந்து வரக்கூடியது 4 பெரிய நோயாட்டு வரும். அதான் மேக நோய் 4. அது என்ன சொல்லிப்பார்? நான் மகனே ஒன்று வலப்புற மேகம், இடப்பிற மேகம், சுளிமுனை மேகம், இரத்தப்பிற மேகம். இது இடப்பிற மேகம், வலப்புற மேகம், இந்த ரெண்டுமே ஈஸா கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவார். அந்த சுளிமன மேகம் கொஞ்சம் கடினம் காம்பார், ஆனால் குறையும் பார். இரத்தப்பிற மேகம் என் மகனே நில்லாதே வாங்கி விட்டுருவார். ஏன்னா குறையாது, செத்து போவானா. இதாங்க சொல்லி பிடிச்சிட்டு போவார். இந்த 4 நரம்புலேருந்து வரக்கூடியது தான் வர்மகுலம். நம்ம வர்மங்களை ஏற்கனவே 4 பிரித்து சொல்லியிருக்கிறேன். அது வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். 4 பிரித்து நான் ஏற்கனவே பரட்டு சொல்லியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது இப்போ இந்த இன்னைக்கு உள்ள இப்போ உள்ள கணக்கு அது உங்களுக்கு சுட்டி காணிக்க போகிறேன். அது என்ன கணக்கில் இருக்குன்னு பாருங்கள். இந்த 4 நரம்பு தான், நரம்புலேயே 4 வர்மங்களும் 4 பங்கு வச்சுருக்கேன். 4 பங்கு வைக்கல, ஒரு பங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த நரம்போடு சேர்ந்து தான் இருக்கும். அதோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த வர்மங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று இருப்பாலும், அசைவாலும், படுக்கையாலும், குத்தி சாட்டத்திலும், பாரமது பிடித்தாலும், மறந்து இழந்திருந்தாலும், மனமது உண்ணியை இருந்தாலும்,
அதிகதொரு மோகத்தின் காரணத்தாலும் தூக்கி உலுப்பினாலும் சின்ன தட்டு முட்டு கொண்டாலும் ஏறமாம் ஏறமா உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது சீக்காவே ஏறமா வர்மம் ஏறமா வர்மத்தூளாகுமா. அது உடனே பாதிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பை கொடுக்கும். பெரிய நோயெல்லாம் கொண்டு அந்த 4 நோய் சொல்லியிருக்கோம்ல, அந்த 4 நரம்பு நோயோடு சேர்ந்து நிற்காது. சேர்ந்து நின்று அது வாதமாகி பெரிய சொல்லியே கொடுக்கும். எந்தெந்த பாகங்கள் பாதிப்புள்ள ஆகுதோ அந்த பாதிப்பை கொடுத்துட்டே இருக்கும். அது பெரிய வருமானிகள் நாடி பார்க்கக்கூடியவங்க கண்டுபிடிச்சி கரெக்டாக தூக்கிட்டா அதுக்கான பண்ணி உள்ள ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. இதில் பிறமாக அடிபட்டுன்னா என்ன பண்ணுவாங்க? பிற நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 48 வருமம் கட்சி பறவைக்கும் 60 வருமம் நமக்கு பெரிய வருமமாக இருக்குது. அதை 3ஆக பங்கு வச்சுருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த வருமங்களில் பிளத்த அடிகள் கொண்டுட்டுனா அதுக்கு குறிக்குணங்களை பாருங்கள். உயிர் ஜாதி வகைகளெல்லாம் வசங்கி போகுமா, கிருமி எது உறங்கி போகும், ரத்தம் அது சிதறி போகும் தானே, உறக்கம் அது வந்து சேரும் தானே. சிலர் தான் உறங்கி போச்சு, பித்தம் தான் தூங்கி போச்சு, வாதம் தான் அடங்கி போச்சே, நான் என்ன செய்வேன் பாரு. அதுக்கு அதுக்கு 2வது உதாரணம் என்ன சொல்லி பாருன்னா, வாதம் கூட்டுக்குள்ளே பித்தன் என்னக்குள்ளே சிலர் தான் பஞ்ச பூதத்துக்குள்ளே அடங்கி போச்சே பாரு. வர்மம் என்ற வர்மமெல்லாம் பட்ட பேருக்கு, வர்மம் கொண்ட பேருக்கு கர்மம் அது அணுகி போச்சே என்ன சொல்லிட்டு போயிடுவார். வர்மம் கர்மமா, வர்மம் வாதம் வாய்வு காத்துத்தானே என்று சொல்லிட்டு போயிடுவார். இந்த வர்மத்திலேருந்து வரக்கூடியது தான் எழுதிக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான், அவ்வளோ முக்கியமான விஷயங்கள். இந்த வர்மத்திலேருந்து வரக்கூடியது தான் நோய் நிலையும். பிளத்த நோய் நிலைக்கு இந்த வர்மத்திலேருந்து வரக்கூடியது. அது என்ன பண்ணியிருப்பாருன்னா, பெண்ணுக்கு நிற்காமல் பிளட்டு சாடிக்கி இருக்கும், ஆணுக்கு சுக்கிலமும் சுரோனியமும் இல்லை ஒரு பிளட்டும் சாடிக்கிட்டே இருக்கும், சுக்கிலமும் ரத்தமும் சாடிக்கிட்டே இருக்கும். அதனால் சுருக்கம் ஒரு வர்மத்தில் கேட்டால் என்ன சொல்லிப்பார் பாருங்க. கற்ப பாத்திரத்துக்குள்ளே, உத்த சிப்பிக்குள்ளே, உதர பந்தலிலே, காத்தடைக்கும் கூட்டுக்குள்ளே, வர்மம் கொண்ட பேருக்கு யோனி குழிக்குள்ளே கற்பப்பை அங்கு துறந்து இருக்குமே, பிளட்டு தான் சாடும், ரத்தம் தான் சாடி வெளியே போகுமே. ஆணுக்கு சுக்லா பை திறந்து இருக்குமா, சுக்லமோ ரத்தமோ வெளியே சாடி வருதுமே. இது வர்மத்தினால சொல்லிட்டார். இது வர்மானிகள் நாடி பக்கம் அறிஞ்சவங்க இதை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும். இது ஒரு கணக்கில் கொண்டு போவார். இதையும் ஒரு கணக்கு வச்சுக்கிடுங்க. அப்போ குழந்தை இல்லாமல் இருக்குங்கிட்டு பேருங்களா, அதுக்கும் வர்ம நரம்பை தான் சொல்லியிருக்காரு. ஒரு நரம்பில் அடி கொண்டால் அண்டமா முனிவரெல்லாம் அதுக்குள்ளே, தொண்டமா நரம்பும் தர பயங்கர நரம்பும் அங்குண்டு, லிங்கமும் நாக்கும் கணக்கறிந்து, என் மகனே ஆளுக்கு லட்சம் இல்லை, ஆணும் பெண்ணும் பிள்ளை தான் இல்லை அப்பா. இன்னொரு நரம்பு வரும்போது அடி கொண்டால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மகனே ஆணுக்கும் பெண்ணுக்கும் 3 வருஷம் சரச உல்லாசம் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். சரச உல்லாசம் வேண்டாம், அதை மீறி நடப்பாயானால் பெண்ணுக்கு கற்ப ஜனித்த உடனே மாதம் தேவைக்கும் தேவையாமலே கஷ்டப்பட்டு மறிப்பாள் தானே. ஆணுக்கு அந்த தேற்றுக்குள்ளே, அந்த சேமத்தினுள்ளே நட மோசமாகனா கால் குருமாவாயு கொல்லுமே சொல்லி பிடிச்சிடுவார். இதே நீங்கள் அறிஞ்சிக்கிடுங்க. இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. இதை நாடியில் கண்டுபிடிச்சி நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கிடுங்க. 2வது அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாருன்னா, நம்ம 60 வர்மம் சொல்லியிருக்கோம். இந்த 60 வர்மத்தில் 10 வர்மம் திச வாயுகள் வர்மம், அதுதான் சயவர்மமும் கூடி நிற்கும். அது அந்த 10 வர்மத்துலேயும் அது என்ன சொல்லுவாருனாக்கி, சின்ன பிறத்த அடிகள் பட்ட உடனே அதுக்காக நோயை பார்த்துடுங்க. சுவாச காச இழுப்புத்தானே, கொடோர ஜெயம், இரத்த சயம், வீரம்பாரு, கண் விலாஸ் சுழியன் இழுப்பு, ஈரமுட்டி குடல் இழுப்பு, என் மகனை அசாத்தியம் வாங்கிவிட இல்லாதே.
இதையே நீங்கள் அரைஞ்சிக்கிடுங்க. இதையே நீங்கள் அரைஞ்சிக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லுவார் பாருங்கள். குடலுக்குள்ளே இருக்க ஒரு சில வரம்புகளை பற்றி சொல்லுவார் பாருங்க. என்ன சொல்லுவார் பாருங்கள். குடலுக்குள்ளே இருக்க வரமத்துக்கு அழகாக சொல்லியிருப்பார். என் மகனே, குடலுக்குள் இருக்கும் வர்மத்தின் குணங்களெல்லாம் மூலத்தில் வந்து தள்ளி முறையாக பதிந்து போகும் தானே. தானாக சிறுகிருமி தலைக்காதப்பா, அதற்கு மூல பௌத்திரந்தனில் எண்ணித்துளையாக சிறுகிருமி அதற்குள்ளே கலந்து போகும். கலந்துமே மூலமல பைக்குள்ளே 6 அடுக்கு பைத்தானும் பௌத்திரமும் பைகளும் பழுத்து போகும். சிறுகிருமி பெருங்கிருமி அதுக்குள்ளே பொட்டி போகும் வியாதி போலே. மூலமல தாரோடு ஆரம் சேர்ந்து ஒன்றாக அழகி அண்டி தள்ளி சாடி நிற்குமே. என் மகனே, நான் என்ன பண்ணேன்ட்டு போவார். இது வர்மத்தினால், குடல் வர்மத்தினால் வரக்கூடியது. மூலாண்டி தள்ளுமா கடைசியில். குடலுக்கு இருக்கிற வர்மத்தினால கும்பல் அண்டி தள்ளி மூலமலை வந்து தள்ளுமா. இதை சொல்லி முடிப்பார். அப்புறம் என்னப்பா அது வர்மத்தினால உள்ள சொல்லியிருக்கேன். ஆசா, எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். சொல்லப்பா. இடகல பின்கல நரம்பு கால் பெருவிரலேருந்து இடுப்பு வழியாக கத்திரக்கோளில் போய் இடது மூக்கு இல்லை வலது மூக்கில் போதுங்கிறாங்களே சார். ஆனால் இது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? இது எப்படியா சார்? தப்பு தானாப்பா. இல்லைன்னு சொல்ல இல்லைல்ல. நான் தப்புன்னு தானே உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த 4 நரம்பும் தெரிஞ்சவங்க தான் வருமானி, பெரிய வருமானிகள். இல்லைன்னா அது செய்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் செய்து பிரயோஜனம் இல்லையா. ட்ரீட்மெண்ட் பண்ணவும் கூடாது, பெரிய பாவங்கள் வரும். அதை சொல்லிக்கிட்டு தான் சொல்லுவார். அழகாக சொல்லியிருப்பார், பாடி முடிச்சுப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த 4 நரம்பு எப்படி இருக்குது 4 நரம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. நானும் இதுவரை அதை நானும் மறைக்கப்பட்டது தான். உங்களுக்கு இப்போ அதை நரம்பை நான் சுட்டிக்காங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிப்படலை. நீங்கள் கொஞ்சம் பிடிப்படாமல் அப்படி ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அசான்ட்டு அப்படி விளையாட்டு போக்கில் அப்படி வெட்டி இருக்கிறீங்க. அது என்ன சொல்லிப்பாருன்னா, என் மகனே, பாதம் முதல் சிரசு வரை இடகலை நரம்படங்களும் பின்கலை நரம்படங்களும் சுலிமுனை அடங்கலும் சுறுசுறுப்பாக இரத்தம் அது கொண்டு வருவோம் இரத்தசாய அடங்கலும் பார்த்திமன் சொன்னார். 3 அடங்கலாகி 3 ஒன்றாகி ஏகமாய் வந்ததென்று பரப்பிரமன் சொல்ல சொன்னார். யார் பரப்பிரமும் பேசுனாராம். இதான் இடகலை பின்கலை சுலிமுனை. இதோட சேர்ந்து பெரிய விஷயம் இருக்குது. அந்த விஷயமும் சேர்ந்து இதோட சேர்ந்தா நிற்கும். அது தெரியாமல் இது தெரியாமல் செய்யவும் பண்ணவும் முடியாது. அது கூட என்ன பார்த்துடுங்க, ஆக காலம், பரிசோதனை காலம், முடிகிற காலம், மெய்தீண்டா காலம், அதே நரம்பு தான் அந்த நரம்பும். இந்த 4 தெரிஞ்சாதான் இடகலை பின்கலை சுழிமனையை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அவங்க உடம்புல கை வச்சு தொட்டால் கண்டிப்பாக நோய் குறையதான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பாக குறையும். இல்லைன்னா பாதிப்பாகும். 1 வருஷம் இல்லை, ஒரு 2 வருஷத்தில் நான் நீங்கள் ஒரு ஆளை தெரியாமல் தடவை இருந்தால் அப்போ சரியாகனு பேருவான். ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் பாதிப்பு பெரிய அளவு கொண்டு விட்டுரும். செத்து போக வச்சுக்கிறோம், ஏறிடும். அதான் 4 பங்கில் அவர் பங்கு வச்சுட்டு போயிருக்காரு. அதை என்ன சொல்லியிருப்பாருனாக்கி அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுலேயும் செய்துக்கிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதை சொல்லிவிட்டு, என் மகனே, சண்டாள தொடமுறை தவறென்று எண்ணிடாதே, அண்டை கொழுவாய், அழகு தப்பி நடக்க வேண்டாம். இது கடந்தான் கீழ் முடிச்சு ஒன்றில் கை வைத்து கை விரல் ஒன்றிடவாய் கண் விழிப்பான் உண்மைதானே. இந்திரியம் அவன் எந்திரிக்கன்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பார் பார்த்துடுங்க. என் மகனே, இடகலை பின்களும் சுழித்து உங்கள் முப்பாலும் கருவி எங்கே திரும்ப வராதப்பா, பல உயிர் போகுமப்பா. குடலுக்குள் இருக்கும் சிறு கிருமி பூச்சித்தானும் 12,000 போர் வேதனை கொடுத்து முடித்து போட்டார். கூறான கணக்கு மனிதனுக்கு எட்டாதப்பா என்று சொல்லிட்டு போயிடுவார். இறந்து போவான். இந்த அவளும் தெரிஞ்சு தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். அதை தான் நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மர்மத்தில் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு கிளாஸ் இதுக்கு முன்னுக்கு நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை நம்ம பேசலை, ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த வர்மம் பிளத்த அடிகள் 4 பிரிஞ்சு போடல 60லேயும் அடிப்பட்ட உடனே உயிர் சாதி வகையெல்லாம் மசங்கி போகணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மசங்கி போன உடனே அடிப்பட்டு மசங்கி போன உடனே அதோட சிம்டம்ஸ் என்ன, அதோட குறிக்கோளங்கள் பார்த்தீங்கன்னா கையும் காலும் வெட்டுமா, ஜன்னி தோண்டும், கையும் காலும் மரத்து போகுமா, பித்தமது சத்திக்குமா,
பின்ன ஒன்று திளச்சே வருமா. வாதம் அது அங்கு கூடி வழிமறிக்கும், பித்தம் அது இங்கு கூடி வழிமறிக்கும். வழிமறித்து பைத்தியத்தை கொடுக்கும், புத்தியை மாறி மாறி மயக்கி கொள்ளும். புனிதமாக சிலர் பணம் தான் அன்னம் போல் நடக்கும் தானே. நீ ஏற்கனவே உங்களுக்கு நான் இதை பல சொல்லியிருக்கோம்ல, பல சொல்லியிருக்கேன். இந்த வர்மத்துடைய குணங்கள் இதை தான் இதெல்லாம் அறிஞ்சு நாடி பார்க்கணும். இந்த 3 நாடியும் வாதம் பித்தம் காபம் சிலர் 3 நாடி பார்த்து கிளியராக பார்க்கக்கூடிய ஆளை தான் அதை சரி பண்ண முடியும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசியில் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், பல சொல்லியிருக்கேன். அவர் தொட்டையில் 4ல் 1 பங்கு அறியணுமா. அது 4 பங்கையும் அறியணும்னு அவர் சொல்லலை, 4ல் 1 பங்காவது அறியணும்னு சொல்லியிருக்கார். இதை நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோவும் பேசியிருக்கோம். நான் தொட்டையில் 4ல் 1 பங்கு அறியாவிட்டால் ஒரு கால் ஒரு கை ஒரு கண் குத்தம் காணும் உண்மை தானேன்னு அவர் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். இது கூட நம்ம மிருக வம்சங்களும் இந்த 48 வரவத்துக்கு பிடிச்சி சாப்பிட சொல்லியிருப்பார். அதை வச்சு தான் நம்ம கஷாயங்களை அதை போட்டு கொடுக்க சொல்லுவார். பச்சை பறவைகள் மிருக வம்சங்கள் ஊர்வின ஜாதிகளையும் அடுக்கடுக்காக மனித ஜாதிக்குள்ளே அடங்கி போச்சேம்பார். நம்ம உடம்புக்குள்ளே அடங்கி போச்சுன்னு சொல்லிடுவார். நான் ஏற்கனவே அது சொல்லியிருக்கோம், கிளாஸ்லேயும் பல கிளாஸ்லேயும் நம்ம எடுத்திருக்கோம். இந்த இதை கணக்கு பண்ணி நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னமோ அடுத்தால நான் பேசும்போது நல்லா தெளிவாக பின்ன உங்களுக்கு நான் எடுக்கிறேன். பின்ன நான் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்கும்போது மீண்டும் தெளிவாக எடுக்கிறேன். இன்றைக்கி இதை இவ்வளோ நீங்கள் படித்து மனுஷனாங்க, அடுத்தால பின்னும் பார்த்துடுங்க. நான் என்னுடைய கணக்கை பின்னும் பார்த்துடுங்க. நான் எப்படி வளர்ந்து வந்தேன், எப்படி வாரம் எங்கள் கணக்கை கொஞ்சம் சொல்ல பாருங்களேன். நான் இந்த 4 1 பங்கு சொல்லிக்கார்ல, அதில் 1 பங்கு கூட எனக்கு தெரியுமோ தெரியாதா, எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரங்க வந்திருக்கேன். என்னோடய பெரிய ஆளெல்லாம் நான் பிறந்து வளர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க. என்னோடய பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஆனால் போய் தேடணும். அவங்க தொழிலாளி யார்கிட்ட இருக்குன்னு பேச மாட்டாங்க. நாமெல்லாம் பயங்கரமாக அலைஞ்சது உண்டு, கட்டுக்கடங்கால் அலைச்சல் அலைஞ்சது உண்டு. பல ஆட்கள் என்ன திட்டிருக்கு, அதையும் நான் கண்டுக்கிட மாட்டேன், போட்டு எஸ்டி போட்டுடுவேன். அப்படி பல இடம் போய் அலைஞ்சி எங்கே என்ன இருக்குன்னு தேடி அலையணும். தேலைஞ்சி குருமாரி எங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிக்கணும். அவங்க என்கிட்ட இருக்குன்னு சொல்லணும்னா பேசாமல் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட உயிரை காப்பாற்ற போனால் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. வேணா பெரிய வருமானம் இல்லவா, காப்பாற்றிடுவாங்க. அதில் தேடி பிடிச்சி அவங்கள பிடிச்சி போகணும். போச்சுன்னா அது எங்கள் ஊரில் நிறையா இருக்காங்க. என்னோட பெரிய தொழிலாளி இருக்காங்க, நான் தாண்டி நினச்சிக்கிட்டாங்க. என்னோட பெரிய தொழிலாளி அங்கே இருக்காங்க. ஆனால் அலையணும். போச்சு அவங்ககிட்ட எப்படி போனோன்னா, நம்ம தாயும் தவப்பனையும் எப்படி பார்த்துக்கோமோ அதே மாதிரியே அவர்கிட்ட பழகி போகணும். தொழிலை போய் எடுக்கணும் ஒன்று பண்ணோன்னா அவரும் இல்லை, உண்டாக்கி விட்ட எம்பெருமான் கொடுக்க விட மாட்டார், பறிச்சிடுவார். நீ என்னடா சொல்லிவிட்டு அவனுக்கு போய் கொடுக்க போகிறான், நீ அவன் ஈசனாச்சே அவனுக்கு போய் கொடுக்க போகிறான்னு அவர் இப்போ தட்டி பறிக்கப்படுவார். இவர் தாயும் தவப்பனை மாதிரியே நினச்சி அப்படி போயிட்டே இருந்தால் அது 15 வருஷம் வரை சோதிப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷத்தில் ஒன்றும் நடக்காது, படிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. 15 வருஷம் அவங்க தாயும் தப்பனுக்கிட்ட எப்படி போயிட்டு இருப்பீங்க அதே மாதிரி போயிட்டு இருந்து அவங்ககிட்ட பாசமாக இருந்தாலும் ஏறி பிள்ளை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குமான்னு மனம் இறங்கும். அப்போ தான் தொட்டு காணிச்சு சொல்லுவாங்க, என்ன மாதிரி இருக்குது மக்கா உடம்புலேயும் பாவேன். நாமளும் அப்படி தான் படித்தேன், எனக்கு அப்படி தான் சொல்லி தந்தாங்க. நாமெல்லாம் பல ஏகப்பட்ட ஆள்கிட்ட எனக்கு ஒன்றும் தெரியாத பேர் ஏற்றிருக்காங்க நிறைய பேர். அதுக்கு நான் கேவலப்பட்டது கிடையாது. இப்படி போய்ட்டு கடைசியில் படித்து முடிஞ்ச பிறகும் படித்தாச்சில் நமக்கு என்னத்துக்குண்டு அவங்கள விட்டப்படாது, பயங்கர தோஷம் வரும், குரு தோஷம் வரும். நம்ம எப்படி நம்ம தாயந்தப்பனை விட்டு கொடுக்க மாட்டோம்ல, தாயந்தப்பனை நம்ம ஒரு காலம் விட்டு கொடுக்கணும், அதை போல் அவங்களையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ காலம் இருக்காங்களோ அந்த காலம் வரை அவங்களுக்கு பணிவிடை செய்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுத்தா அவங்களுக்கு தொழில் பெருமாள் தான் அதிபதி. அதுக்கு அந்த ஆளு கிளியராக உங்களுக்கு வழிகாட்டுவார். இல்லைன்னு சொன்னால் வாய்ப்பே இல்லை, 100க்கு 100 வாய்ப்பு இல்லை. அது நீங்கள் நினைத்து கூட பார்க்கணும். இது என்னுடைய அனுபவம். அவர் வழிகாட்டணும். அதுக்கு நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நெட்லேயும் பேசியிருக்கேன். பாடி காணிக்கட்டுமா இருக்கா, உங்களுக்கு மறந்துட்டா இதுக்கு ஓரமாக இருக்கா, பாடி காணிக்கணுமா? அது ஏற்கனவே பாடியிருக்கேன், நெட்லேயே அது என்ன பார்த்திபா நீ அறிந்து எழுதி வைத்த எழுத்துக்களெல்லாம்
குழலறிந்து நன்மை தீன்மை பெருமை என சொல்லும் அலங்காரமும் அத்தனை சரம் பார்த்து இந்த நூல் படித்து பாடுவாயானால் உலகம் அது மானிடருக்கு உயிருள்ள சாஸ்திரம்தானே. அர்த்தமது அறிய வேண்டுமானால் அவனிடத்தில் அறிய வேண்டும். அந்த பெருமாள்கிட்ட போய் கேட்கலாம் நடக்காது. குரு சொல்லி தருவார். அந்த பெருமாள் அனுகிரகம் இல்லைன்னா நம்ம குருவிட்ட எப்படி நடக்குமோ அதுக்கு பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும். அவர் தான் இவர். நமக்கு தானே நமக்கு வழி திறந்து காணிப்பார். வழி திறந்து காணிப்பார், நமக்கு நன்மைகள் நடக்கும். இதுதான் உண்மை. நம்ம இந்த தொழிலை பொறுத்தால் உடல், இது உடல் நம்ம ஆளை கொல்லு கிடையாது, ஆளை காப்பாற்றுது. பிடிச்சி சாப்பிட்டதோ இருத்ததோ வருமானி சாமானியம் வச்சு கொடுக்க மாட்டாங்க. அது பெரிய விஷயம். வருமானம் கடல், அதில் பட்டா இறந்து போவான். இப்போ நீங்கள் அழுத்தி தடவுனா சொல்லிட்டேன் 3 வருஷம் உடனே ஒன்றும் தெரியாது. என்ன 2-3 வருஷத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு பாய்ப்பாது செத்து போவான். அதுதான் அவர் ஏற்கனவே அதான் பாடியிருப்பார். செண்டாள தடவு முறத்தை வரண்டு நீராதே அன்றைகளும் அழகு தப்பி நடத்துக்க வேண்டாம். இது கடந்து போனாயானால் கீழ் முடிச்சு ஒன்றில் விரல் உண்டி நின்றுடுவாய் கண் முழிப்பா. உண்மை தானே பாரு. அதெல்லாம் அரைஞ்சி தான் செய்யணும். சரியா? அல்லாமல் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் படிக்க வெளியெல்லாம் நடக்காது சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் எத்தனை கோடி செலவாக்கினாலும் வர்மம் வரவே வராது, வாய்ப்பே இல்லை. அவங்க தாய் தோப்பன மாதிரி போய் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை பைசா கொடுத்தா வாங்க முடியாது. நீங்கள் போனவனை படிக்கலான்னு நடக்காது. அது முழுக்க நரம்பில் இருக்குது. புள்ளி கணக்கே கிடையாது. நரம்பில் நீளத்திலே இருக்குது. எங்கன்னா வரமாடி அடித்து அவன் 2 புழைக்கவே மாட்டான். அதனால் அவங்க உயிர் போனால் தொட மாட்டாங்க. அவங்கள கொண்டு போவான்னா கண்டிப்பாக தட்டுவாங்க. அவங்கள கொல்லுக்கு நிற்கிறான்னா கண்டிப்பாக தட்டுவாங்க, அவனை கொண்டுருவாங்க. அவன் மாண்டு போவான். அதனால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய வருமானிகள் இருக்காங்க. அவங்ககிட்ட தெரியும். ஆனால் அவங்ககிட்ட போக மாட்டாங்க யாரும். தள்ளிலேயே வச்சு போயிடுவாங்க. தள்ளி வச்சு ஆனால் அவங்க தொட போகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு வச்சம் இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்காங்க. என்னுடைய மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் படிக்கிறோன்னா நான் இரட்டை தான் இல்லை, வங்கி அழிஞ்சு பாருங்கள். வேறு சந்தேகம் இருக்காப்பா? எப்படி ஆசான் நீங்கள் இந்த விளக்கங்கள்லாம் சொன்னீங்களா ஆசான்? அந்த நூலோட பெருமையை கொஞ்சம் சொல்லுங்கள் ஆசான். நூலுடைய பெருமை என்ன சொல்கிறோன்னா, நமக்கு முழுக்க பெரிய ஆள் அகஸ்திய வீரமாமுனிவர் தான். அகத்தியர் தான், ஐயா தான். ஐயா பெரிய ஆள் தான். அவர் என்ன சொல்லிப்பாருன்னா, எனக்கு குருமாரெலாம் என்ன சொல்லிப்பாங்கன்னா, அவர் என்ன சொல்லிப்பாருன்னா, என்கிட்ட இருக்குது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிப்பாங்கன்னா, லட்சக்கணக்கில் சாசனம் நூல்கள் எழுதியிருக்காரு ஐயா. எழுதிட்டு கடைசியில் எழுதிக்கிட்டு இவருக்கு ஐயாவுக்கே கொஞ்சம் அதை நான் சொல்ல விரும்பல. ஐயாவுக்கே கொஞ்சம் இதாக இருக்குது. நான் மேலே பரப்புறமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அகத்தியரே நீர் எழுதின பொய்யாச்சேன்னாராம். நீர் எழுதின நூல்கள்லாம் பொய்யாச்சேன்னாராம். பொய்யா இறைவான்னாராம். நீட்டு கடைசியில் என்ன சொன்னாரான்னா, அவனை எரிக்க சொல்லிட்டாரான். கீழே இருக்க சிஷிய மாட்டா அவனை இப்படி பரப்புறமும் உத்தரவு அவன் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சொல்லிட்டாரு. அதனால் எரிங்கன்ட்டாரான். எரிங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு திரும்பி பார்க்காம கொஞ்ச நேரம் அவங்க பாதியை எரிச்சாங்க, பாதியை ஒழிச்சு வச்சாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எழுதுனதா நம்மளை எரிக்க சொல்லிட்டாரா நீட்டு பாதியை மறைச்சாங்க. அதான் நம்ம வச்சு படிக்கிறதாக எனக்கு குரு சொல்லுவார். எனக்காக சம்மந்தம் கிடையாது. நானே ஒன்றும் தெரியாதவன். எனக்கு குரு அப்படி பேசுவார். அதை வச்சு நான் உங்கள்கிட்ட நம்ம சொல்ல வரேன். அப்போ சொல்லுவாரான். சொல்லிவிட்டு அவர் திருப்பி போச்சுல பொதிகமாக மலைக்குள்ளேருந்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரான். பொதிகமாக மலைக்குள்ளேருந்து பரப்புறமும் பேச சொல்லார். நான் பேச போகிறான்ட்டு பேசுவாரான். அது கூட தான் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அப்போ தான் அந்த நூலை சொல்லி தான் பெருமையாக சொல்லிட்டு போகிறான். போச்சிலே வரச்சிலே சொல்லிட்டு வருவாரான் பாடி. சாஸ்திரத்தை சுடு சதுர்முறையாக பொய்யாக்கு சூத்திரம் கண்டு சுகம் பெறும் காலம் வரும் என சாஸ்திரத்தில் சொல் பிழை எல்லாம் திருத்து ஏகாந்தமார் மருந்து ஒன்று உண்டு. அது என்னவென்று கண்டுபிடித்து அறந்தவருக்கு நன்று என்று பெறுவாராம். இதான் அந்த நூலுடைய கடைசியில் உள்ள கணக்கு. இது பரப்புறம் என்ன பார்த்தாலும் அந்த நூலில் முழுக்க கண்ண பரமாத்மா தான் வருவார். கண்ண பரமாத்மா தான் முழுக்க வருவார். சுருக்கமாக ஒன்று நான் சொல்ல போனேன்னா, அவர் எல்லாமே அவர் தான் சொல்லிக்கார். அகத்தியர் வேறு யாருக்கும் அங்கே இடம் இல்லை. கண்ண பரமாத்மா அவர் தான் எல்லாமே சொல்லியிருக்காரு. இல்லை அகத்தியருக்கு சொல்லி உபதேசம் பண்ண மாதிரி அந்த நூலுக்கு கணக்கு.
அதனால தான் நான் அவரும் இல்லாமல் இந்த சுவலிக்கு ஆகாது, அவருடைய ஞானம் இருக்கவும் படிப்பான்னு சொல்லி காரணம். அவர் சுருக்கமாக சொன்னாங்கன்னா சுருக்கம் ஒன்றும் சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ன நிறைய கட்டுக்கடாங்க. உலகமே அங்கே நம்ம உடம்புல தான் இருக்குது, உலகமே நம்ம உடம்புல தான் இருக்குது. அது ஏற்கனவே முதல் வீடியோவில் நான் பேசியிருக்கேன். குளங்களும் நம்ம உடம்புல தான் இருக்குது, ஆறுகளும் நம்ம உடம்புல தான் இருக்குது, கால்வாய் நம்ம உடம்புல தான் இருக்குது, எல்லாமே நம்ம உடம்புல தான் இருக்குது, அமைச்சு வச்சிருக்காரு. நம்ம உடம்புல இருந்தால் அங்கே போகுது எல்லாமே இல்லையா? அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. அதை என்ன கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவருக்கு ஒரு கணக்கை நான் சொல்ல வரேன். நம்ம 10 விரல் இருக்கு இல்லையா, 10 விரலும் 10 அவதாரம்னு சொல்லி அங்கேயே முடிச்சிருப்பார். நம்ம கை விரல் 10 அவதாரமாக, அவருடைய அவதாரம் பெரிய அவதாரமாக. அதை வச்சு தான் நம்ம மனுஷனை அந்த சாயலை தான் படைச்சிருக்காரு. அது இந்த நூலில் வரும். அந்த 10 விரல் அந்த விரல் 10மே என்னுடைய அவதாரம் தானே சொல்லிட்டு போவார். அப்போ எல்லாமே அதில் கடைசியில் ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன். கடைசி கட்டத்தில் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். கண்ணாடி எங்கே சென்றாய், காற்றோடு காட்டாக பறந்து விட்டாயே, கண்ணு ஃபுல்லாக காட்சியில் கண்ணு தெரியாதான். கடைசி காலத்தில் அவன் இறக்க போச்சுல கண்ணனை தான் நினைப்பானான். நீ எங்கே சென்றான் அப்போ சொல்லிட்டு போகிறான், நீ நல்லவனாய் பூமியில் எகம் என்று எண்ணி இருந்தால் நீ என்னிடத்துல வந்து கணக்கில் எழுதுவாயின்ட்டு சொல்லிட்டு போகிறான். இல்லைன்னா அவன் பரபரமத்தை அடைய முடியாதான். அதான் நல்ல செய்யணுமா, பூமியில் நன்மை செய்யணுமா. நன்மை தீமை செய்தால் அவனுக்கு அங்கே இடம் இல்லை, செவடி விடுவார். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறோம் உங்கள்கிட்ட நான் மாற சொல்லுக்கு வர்றது, தொழில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொழில் நல்லா படிங்க, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். தெரியாமல் பண்ணால் வந்து தோஷங்கள் வரும், பெரிய தோஷங்கள் வரும், தப்ப முடியாதுலேருந்து. அது முன்ஜம வினைகளை நம்ம சம்பாதிக்க மாதிரி இருக்கும். அது ஒரு உயிருக்கு மேலே விளையாடக்கூடாது. விளையாடினா பெரிய தோஷங்கள் வரும். அதுக்காக தான் நான் மாற சொல்லுக்கு வரேன் உங்கள்கிட்ட. நீங்கள் நல்லா தெரிஞ்சு நல்லா படிங்க. என்கிட்ட இல்லை, என்னோட பெரிய தொழிலாளிகள் இருக்காங்க, போய் படிக்கன்னு சொல்ல காரணம் அதுதான். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. சுருக்கமாக இல்லைனா அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நானே ஒரு அரைக்குறை தான். ஆமாம், ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுக்கு வரேன், அவ்வளோதான். பெரிய தொழிலாளிகள் இருக்கான், போய் திருப்பி படிங்க. வணக்கம். இன்னைக்கு அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரியா? சந்தானே சந்தேகம் முடிஞ்சில்ல? சரிப்பா.